2 மாசனே வெளியே வந்துடுவேன். உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிப்பனே, கண்டிப்பா மின்னுக்கு நிப்பனே, பாருங்களேன். Sila cak jari di sini. சாவர வரைக்கும் உள்ளே இருக்கணும். உங்கள் நல்ல நேரம் சீக்கிரமாக வெளியாகிறீங்க. ரீசெண்டாக 40 பேர் என்கவுண்டர். அதில் 30 பேருக்கு மேலே தமிழங்க தான். தமிழனால கெட்டவன் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாமல் தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வெளியே போய் ஆரம்பிச்சிடாதீங்க. திருப்பி எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி. இல்லை, அந்த 43 காரங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஏய் அமீர், நீ வந்துட்டானே, மாஷால்லா. உன்னை ஒரே தடவை கட்டி பிடிச்சிக்குவானா? வாட கண்ணா வாட. நீ வந்துட்டா, அது போதும், வந்துட்டா. ஏய் சம்பத், ரவி, என்னல்ல அப்படியே அவளியா போச்சு? கதக்குறீங்கப்பா. குட் குட் குட். எல்லாம் உங்களால் தானே, உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாம் நம்ம பசங்கண்ணா, நல்ல பசங்க. குட் குட். இவர் வாத்தியார் நம்ம ஸ்கூலில். வணக்கம் சார். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்க? ஆசம்ண்ணே. எங்காடி தானே? ஆமாண்ணே, உங்களை மாதிரி பர்ஃபெக்ட் கண்டிஷன். உன் ஃபேவரட் லவ் பேர்ட். சூப்பர். உங்களை பார்க்கறதுக்காண்டி எல்லாரும் வெயிட்டிங். திருவிழா மாதிரி இருக்குதுண்ணே. எல்லாம் சட்டக்காரங்களும் வந்திருக்கானுங்க. ஜாலியாக பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூண்டில் போட்டு வளர்ந்துட்டுருக்கானே, இவனை என்ன பண்ணுறது? கூண்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டா பறந்த வானம். திறந்து விட்டா செத்துறோன்னே, மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா. அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறத அது முடிவு பண்ணிட்டோம். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது. அடல்ல கோழிக்கறி. அப்புறம் எதாவது சாப்பிட்றீங்களா? சூடா தேதண்ணி கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியா வேணாமாண்ணா? இல்லை இல்லை வேணாம். நேரம் இங்கே தான் வரீங்க போல. சொல்லுங்க கேட்போம்.
தமிழ் படங்களை எங்கள் மறந்து வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியை நினச்சியாடா? கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. இந்த தோனிலேயோ வீரசேகரனோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து என் முன்னால நிக்கணும். கோழிக்கறி வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உள்ள எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க. வாங்க வாங்க. எல்லாத்தையும் பேசிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உள்ள போங்க. கால்லாம் வீக்கமா இருக்கு. நடக்க கூட முடியல. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. போதும் போதும். வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. என்னடா பண்ற? சீக்கிரம் வா. எங்க போன? பசிக்குது இல்ல? வா வா வாங்க. சாப்பிடலாம். அண்ணே வா. அண்ணே எதையும் யோசிக்காதண்ணே, நாங்கள்லாம் இருக்கிறோண்ணே. நீ கிளம்ப பேர். எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விட. நீ கிளம்ப. சரி. அண்ணே அண்ணி எங்கெங்கேயோ தான் புதைச்சிருக்காங்க. ஆள் இல்லாதனால போலீஸ்காரங்களே எல்லாரையும் மொத்தமாக பாடி வா வா. என்னங்க திடீர்னு என் நினைப்பு வந்துருச்சா? பார்க்க வந்திருக்கேன். இப்பதான் சின்ன புள்ள நினைப்பு. கபாலி மாமா பார்க்க வந்தேன். மாமா எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியலையா மாமா? பானு மாமா. பானு கிளாங்ல நீங்க தான் என்ன படிக்க வச்சீங்க. ஸ்டேட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மாமா. ஏய் பானு, கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் என்ன பண்றா? எல்லாம் ஆச்சு. என்ன பண்றது? ஏசாதீங்க. கட்டி தான் வித்துட்டு இருந்தேன். நல்லா படிச்சேன். நிறைய கனவு. யாரு தான் நம்புறதுன்னு தெரில. காதல்னா ஜாதி இல்லைன்னா அப்படி இப்படி மணிரத்னம் டைலாக்லாம் பேசினா. கடைசியாக ஒரு பிள்ளையை கொடுத்தான். தோட்ட துண்டாடல் நடந்ததுல, அப்போ தமிழ்நாட்டுக்கு போறேன்னா போவாதானே. அதோட அவ்வளோதான். போன வந்தா வரவே இல்லை. என்ன பண்றது? எனக்கு ஒரே புள்ள. ஜீவா இங்க வாடா. நான் தான் இப்படி இருக்கிறேன். அவனை படினா படிக்க மாட்டேங்கிறான். வேலைக்கு போடனா எல்லாரையும் அடிச்சுட்டு வந்துடுறான். உன்னை எங்கேயோ பார்த்தானா அப்பையிலேருந்து உன் கூட இருக்கணும்னு ஒரே இடம். சரி உன் கூட இருந்தா உருப்பிடுவான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். நீ பார்த்துக்க மாமா. ஏய் எதுக்கு இப்போ அழுவுற? அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரு. நீ போ, நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வர சொன்னீங்களா? அந்த பானு பையன் ஜீவா வந்திருக்காங்க. அதோ நிற்கிறேன் பாருங்க. गाड़ी दे क्या अनुकूल தம்பி வா. गाड़ी ले रहे
ஃபாத்திமா. ஆனால் இங்கே எல்லாமே பாத்திமா தான். வாங்கண்ணே குட் குட். வாங்க. நம்ம ஸ்கூலில் வருஷத்துக்கு 70 பிள்ளைங்க கிராஜுவேட் ஆகிறாங்க. எல்லாம் தமிழ் பிள்ளைங்க தான். 16 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே எல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. எல்லாம் கேங்கில் இருந்த பசங்கண்ணா. இங்கே இங்கே இந்த ஜாமான்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேங்கில் இருக்கும்போது பார்த்தது. அவங்கக்கிட்டேருந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வாங்கண்ணே. இந்த ஆக்சசரிஸ்லாம் அவங்க கேங்கோடைய சிம்பிள்ஸ் கலர்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அப்படிங்க வச்சுருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினாக இருக்கலாம் இல்லையாண்ணே? ஐ அப்ரிஷியேட். தேங்க்யூ. அங்கே போகலாம். இப்படிண்ணா. பாய் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வாங்க. ஏய் கேரங்க சொல்லு. உட்காருங்க. டைகர் சார் யார் தெரியுமா? பெரியக்கா. இவர்தான் நம்ம ஸ்கூலுக்காக இந்த பில்டிங் கொடுத்தது. நம்ம ஸ்கூல் நடத்துறதுக்கும் ஹெல்ப் பண்றது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ லைஃப் வணக்கம் போடுங்க பார்க்கலாம். ஃப்ரீ லைஃப். அசோ. ஏய் நீ என்ன என்ச்சா? ஒழுங்கா உட்காரவே மாட்டியா நீ? உட்காந்துக்கிட்டு தானே இருக்கேன். அவன் அப்படிதான். அவனால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவன் நார்மலாகவே அப்படி தான் இருப்பான். கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ். அவன் பேர் என்னன்னு கேளுங்கண்ணே. ஏன் சும்மா கேளுங்கண்ணே. உன் பேர் என்ன? ஏய் எந்திரி. பேர் கேக்குறாருல சொல்றா. மதிகள்னா என்ன பனிஷ்மென்ட் தெரியும்ல? டைகரு. டைகர். டேய் எந்த கேங்கடா நீ? 43. அண்ணே யாருன்னு தெரியுமா? 2 கோசம் பெரிய அண்ணன் சொன்னாங்க. வாயை பாரு. படிச்சுட்டு என்ன பண்ண போற நீ? கேங்கில் தான் போய் சேர போகிறேன். அண்ணன் கேங்கில் சேர்ந்துக்கிறியா? எங்கள் டீம் தான் வெயிட்டு. என்ன வாய் பார்த்தீங்களா? எச்சே உட்காரு. மீனா நீயா அவனை பார்த்து சிரிக்கிற? நான் சிரிக்கவே இல்ல. டைகர் பேசினதா பார்த்துட்டு இருந்தேன். ஏய் அவ பார்த்து சிரிச்சால. சிரிச்சாக்கா போய் சொல்றா. வாய்ப்பே இல்லை. சத்தியமா இல்லக்கா. ப்ளீஸ்க்கா என்ன நம்புங்க. இப்படிதான் எல்லாரும் சும்மா போய் சொல்றாங்க. சார் நீங்க பார்க்கறதுக்கு எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. அப்பா நீங்க சொல்லுங்க நான் சிரிச்சேனா? டைகர் பேசுனது அது ஒன்றும் இல்லைண்ணே. ஐசிஸ் அடிச்சிருக்கோம். டேய் அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லிட்டு போறேன். இந்த பொண்ணு பேர் மீனாண்ணே. நம்ம இடம் தான் சன்வே ஃப்ளாட்ஸு. படிக்கிறப்பவே எதிர் ஃப்ளாட்டில் கட்டி ஓட்டுற மேலே லவ். பெரிய வயசுக்காரன் சின்ன பிள்ளைய ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான். அவன் பாதிலேயே அந்த பிள்ளைய கழட்டி விட்டு போயிட்டானே. அவன் சின்ன பிள்ளையிலே குழந்தைய பார்த்துக்கிட்டனால குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்னு சைல்ட் கேரில் வந்து குழந்தைய பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. வாழ்க்கையை தொலைச்சி நின்னா. மார்த்தாண்டம் தான் நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டான். டிப்ரெஷனில் ஒவ்வொரு ஐஸ் அடிக்க ஆரம்பித்தா. ட்ரக்ஸ் கொடுத்தா என்ன வேணால் செய்வானே. அந்த பொண்ணு என் அப்பான்னு கூப்பிடுச்சுல்ல. எனக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்தால் இப்போ அந்த வயசு இருந்திருக்கும் இல்லை. Do you think you are equal to them, the Chinese, Kabali? Of course, we are not equal to Chinese. பாம்பு கடிக்கோ கொள்ளை நோய்க்கோ மண் சரிவுக்கோ செத்து போன எங்கள் பாட்டை முப்பாட்டு பொடத்தை மேலே விளைஞ்சு கிடக்குதையா இந்த மண்ணும் காடும் இந்த மரமும். நாங்கள் ஒன்றும் சீனங்கள் கம்மி கிடையாது. அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்குறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியாக கொடுத்தா கூட உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒருத்தர் கூட காலை எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves, we are employees, you are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. அப்போதான் தமிழேசனே அதை கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டார்.
நானும் அமீர் தான் அவரை பார்க்க போயிருந்தேன். அந்த பார்த்த உடனே என் கையை பிடிச்சி அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கவங்கிட்ட என்னை பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. வரணும் கபாலி, நீ வரணும், நீயும் வரணும். யார் வந்தாலும் சரி, எல்லாரும் வர்றவனுக்கு துணை நிக்கணும். சார் அவர் யாருக்குமே பயப்பட மாட்டாரா சார்? பயமா? தமிழேசன் ஐயா சொல்லுவார், மக்களே, எது தர்மம், எது தர்மம், நமக்கு எது தேவையோ அதுதான் தர்மம், அதுதான் நீதி. அந்த தர்மத்தை நம்ம கேட்டு வாங்கணும். அது நம்ம கடமை இல்ல, உரிமை இல்ல. ரப்பர் தோட்டத்தை விட செம்பனில லாபம் ஒண்ணு ஒரு நொடியில, ஒரு நொடியில என் மக்களின் உழைப்பை கசக்கி பிழிந்து உறிஞ்சி எடுத்து விட்டு இன்று நடுவீதியிலே சக்கையை போல் காரி துப்பி விட்டான். நிற்கதியாய் நிற்கின்ற இந்த மக்களுக்காக நாம் என்ன கேட்கிறோம்? இப்போ உன்னை ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான்னு வச்சுக்க, கேட்கணும்னு தோணுது இல்ல? ஏன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க? அழு, கத்து, வீதியில இறங்கி கத்து. 4 பேர் கேட்கட்டும். ஆனா கேட்காத மாதிரி நடிப்பான். தொண்டை கிழிய கத்து, கத்தி கத்தி செத்து போன்றேன். ஒரு கட்டத்துல அவன் கேட்டு தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். போராட்டம் ஒருவனுக்காக அல்ல, ஒரு குடும்பத்துக்காக இல்ல, ஒரு இனத்திற்கான, மக்களுக்கான போராட்டம். கபாலி, நீ அந்த சின்னஞ்சிறு எஸ்டேட்ல தனியாளா அவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. அதோட உன் உலகம் முடிஞ்சு போதா? வா, கேஎல் டவுனுக்கு வா. இங்க 10,000 பேர் அல்லல் பட்டுட்டு இருக்கான். குரல் கொடு, மக்களுக்காக போராடு, எதிர்த்து நில்லு. கபாலி வரணும். இன்னைக்கு யாரை பார்த்தேன் தெரியுமா? என் தலைவரை பார்த்தேன், தமிழேசனை பார்த்தேன். ஐயோ, என் தலைவனை பார்த்துட்டு வந்ததை பற்றி என் பொண்டாட்டிக்கிட்டே நைட்டு பூரா நான் பேசிக்கிட்டே இருந்தேன். உங்க ஒய்ஃபா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப. லவ்வா? இதை மட்டும் நல்லா கரெக்டா கேளு. நான் சொல்லலாம்லண்ணே. லவ் மேரேஜ் தான். லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் இல்ல. பொண்ணு லவ். 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எதை எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ, ஜாதி மதம் அந்தஸ்து கூடயே கூட்டு போறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா நம்ம அண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன்கிட்ட வந்தாங்க பாரு. அப்புறம் என்ன, நம்ம தலைமையில தான் அண்ணனுக்கு கல்யாணமே. ஆமா, இந்த பெரிய மனுஷன் தலைமையில தான் கல்யாணம். கட்டின புடவையோட என்ன நம்பி வந்தா. எப்படி சார் இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் குமுதவல்லி. என்ன அழகான பேர் இல்ல? அவ பேர் மாதிரியே அவ்வளவு பொண்ணு அழகு. அவ சிரிச்ச அந்த சிரிப்பு, அந்த முகம் பூரா இருக்கும். கவிதைண்ணா, இவன் கூட செம்ம கவிதை எழுதியிருக்கானே. ஆமாண்ணா, சிரிப்பு பத்தி. ஏஞ்சி சொல்லு. உன் சிரிப்பில் நான் மூழ்கி போகிறேன். மூச்சுக்காற்று தீரும்போது மறுபடியும் கேட்பேன் மிச்சம். பிரமாதம்பா. அந்த மாதிரி தான் குமுதவல்லி சிரிப்பு. அந்த சிரிப்பில் விழுந்து வந்தானா. அவ்வளோ அழகா? அப்புறம் எப்படி அவங்களுக்கு உங்களை போய் பிடிச்சது? கலாய்க்கிற கருப்பு பவர்மா என்னை பார்த்த உடனே பயங்கர வந்துட்டான். மயக்குமா உங்களை பார்த்தா? இதை நாங்க நம்பணும். எடப்பு அப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, உன் கண்ணை 2 நிமிஷம் பார்த்து அப்படியே மயங்கிட்டேன். அப்படியே அந்த மயக்கத்திலே இருக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் உன் கருப்பு கலர் அப்படியே எடுத்து என் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும். அவ்வளோ பிடிச்சிருக்குது உன்னை.